தேனிலிருந்து ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு மேலே லிங்க் வச்சுருக்கேன். ஸோ மறக்காம போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் எபிசோட். நீங்கள் நாங்கள் போகிற ரூட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக கொல்லிமலைன்ற யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாவில் சரி, குரோம், கூகுள் எதில் சர்ச் பண்ணாலுமே அந்த ரூட்டை தான் ஃபஸ்ட்டு காட்டும். ஏன்னா அது 70 விண்டு இருக்கும். ஸோ ஒரு 10-20 விண்டுக்கு மேலே அந்த கொண்டை ஊசி வரைக்கும் ஹேர் பின் விண்டு. ஸோ அது வேறு லெவலில் செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். ஆனால் நாங்கள் போகும்போது அந்த வழியில் ஏறவே இல்லை. இப்போ நாங்கள் போகிற ரூட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இன்னொரு மலையாக என்ன ரூட்னு தெரில. ஸோ எங்கள் கூட வந்து ஒருத்தர் எங்களுக்கு ஸ்பெஷல் ரூட்டுன்னு கூட்டி போனவர் தான். எங்களுக்கு ஏறும்போது ஓரளவுக்கு மேலே எங்களுக்கு எவ்வளோ பயமாக இருந்ததுன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. ஏன்னா எங்கள் சேஃபுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. எங்களுக்கு கிராமத்தில் உள்ள ஆளுங்க மட்டும்தான் இந்த சரி போயிட்டு வராங்க. அதை பண்ணுறப்ப எங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. நான் அவ்வளோ சேஃபாக பொறுமையாக வளைஞ்சு பொறுமையாக போனோம். ஆனால் ரிட்டன் வரும்போது நாங்கள் வந்து அந்த வழிலாம் வந்தோம். ஆனால் இப்போ வெளியில் போகும்போது ரொம்ப அட்வென்ச்சராக வந்துச்சு, ரொம்ப பயமாக வந்துச்சுன்னா துணைக்கு ஒரு ஆளும் கூட இல்லைன்னு. ஆனால் நாங்கள் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போனோம். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா யாருமே இல்லாதப்போ நாங்கள் ஒவ்வொரு இடத்துல நின்று அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே உள்ள கிளைமேட்டு பார்த்தா வேறு லெவலில் நீங்கள் திருச்சியில் அடிக்கிற வெயிலுக்கு சும்மா இருக்கிறதுக்கு அங்கே நாங்கள் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு, அவ்வளோ கூலிங்கு, ஏன்னா அவ்வளோ வெயில் அடித்தும் கூட எனக்கு வேர்க்கவே இல்லை. அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த மந்த்துக்கு நீங்கள் கொல்லிமலை பிளான் பண்ணால் ரொம்பவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் வேர்க்காத மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் கொல்லிமலையை உங்கள் ட்ரிப்பில் ஒன் டே ட்ரிப்பில் கன்ஃபார்ம் சேர்த்துக்கோங்க. கொல்லிமலை வரக்கூடிய எல்லா டூரிஸ்ட்டுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அங்கே வந்து இந்த ஹோட்டல் மட்டும் யாரும் சாப்பிட வேணாம். ஸோ அந்த அருவிக்கு பக்கத்தில் இருக்கேன் சாப்பிடாதீங்க. ஏன்னா நல்ல ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த ஹோட்டல் உங்களுக்கு 8 போட்டும் சத்தியமாக செட் ஆகாது. ஏன்னா நாங்கள் எல்லாமே நான் வெஜிடேரியன் தான். நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டு போயிடலாம்னு நினச்சோம். நாங்கள் போனதுக்கப்புறம் தெரியும் நீங்கள் ஃபுல்லாக வெஜிடேரியன் மட்டும்தான், உங்களுக்கு முட்டை கூட கிடைக்கான்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே செம்ம அப்செட் ஆயிடுச்சு. அங்கே இருந்தது சாப்பிட நாங்கள் அந்த நேரத்தில் ஒரு 12-1 மணிக்கு போயிட்டு அந்த பரோட்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த பரோட்டா சாப்பிடணும் ஆயிடுச்சு. அது உரப்பு இல்லை, குருமாலை எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் ஸோ ஒரு உப்பு சப்பு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் நல்ல ஒரு வெஜிடேரியன் இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஹோட்டல் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு நான் வெஜிடேரியனாக இருக்கும்போது இந்த ஹோட்டல் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஒன்று அந்த மலைக்கு கீழே இறங்கும் போது ஏறும்போதே உங்களுக்கு சைடில் சில கடைங்க இருக்கும். அந்த மலையை தேடி அந்த அருவியை தேடி வரும்போது நிறைய நான் வெஜிடேரியன் கடைங்களாக இருக்கும். அங்கே சாப்பிட்டு வந்துடுங்க. இல்லை எனக்கு வெஜிடேரியன் போதும்ப்பா, எனக்கு வரக்குள்ளே சாப்பிட வேணுன்றவங்க இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த கொல்லிமலை இங்கே நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். யார் என்னென்ன பண்ண போகிறோம், ஃபன் பண்ண போகிறோன்றதை ஸோ இந்த வீடியோவில் ஓடிட்டு இருக்கோம், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.